ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் விலாக்ஸ் ஆஃப் த்ரிஷ். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெசிபியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வீடியோ போட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இங்கே சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி தக்காளி தான் நான் எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, அது ரெட் கலராக மாறிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே நான் மசாலா இன்க்ரீடியன்ஸுக்கு மஞ்சள்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, தயிர், உப்பு தேவையான அளவு சிக்கனில் போடும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம் எல்லாம் சிக்கனில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா காமிச்ச மசாலாஸ், கொஞ்சம் மஞ்சாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இங்கே நான் காமிச்ச தயிர் எடுத்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு லைம் இருந்தால் கூட நீங்கள் லைம் யூஸ் பண்ணலாம். நான் தயிர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு ட்ரை ஃப்ரையாக வேணும்னா டொமேட்டோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இது செகண்ட் டைம் செய்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி, இப்போ நான் செகண்ட் டைம் செய்கிறேன். இங்கே நான் கபாப்க்கு கூட ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மசாலா. இது 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதில் ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டு அது நல்லா சூடாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சு மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இங்கே நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சின்னு இருக்கிறதுனால எனக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த லிட்டை ஓப்பன் பண்ணால் நல்லா சிக்கன் கொதிக்கிற அந்த கம்மன் வாசனை வரும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே ரொம்பவே ஹாப்பினஸ் கொடுக்குது. மற்றவங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆகி ஆயில் செப்ரேட்டாக வரணும். அது ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு சிக்கனு. ஒரு 15 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே நான் கபாபுக்கு ஒரு பக்கம் கடாயி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தான் நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். கபாபுக்கு ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். அந்த ஆயில் நல்லா சூடான பிறகு 1 பை 1 சிக்கனை போட்டு பொரிக்கிறேன். கபாப்பில் போடுற சிக்கன் கூட நம்ம போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா திருப்பணும். அப்புறம் போட்ட உடனே ட்ரை பண்ணுற செப்பரேட்டாக போகிறதுக்கு நான் அவ்வளோ. ஓகே, டூ 3 மினிட்ஸ் விட்டு இந்த மாதிரி திருப்பினா சிக்கனில் மசாலா கடாயில் ஒட்டாமல் செப்ரேட்டாக இல்லாமல் வரும். நீங்கள் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுக்கிறேன். சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.